ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. உண்மை தெரிஞ்ச உடனே சேதுக்கிட்ட வந்து, மாமா இது மாதிரி நீங்கள் தான் எனக்கு ஆசாசியாக வந்து வாங்கி கொடுத்தீங்க எல்லாமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் எனக்காக எதுவும் ஆசாசியாக வாங்கி தரல இல்லை மாமா. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. நீங்கள் உண்மையை சொல்லியிருந்தாலே நான் அந்த அளவுக்கு இது பண்ணியிருக்க மாட்டேன் மாமா. ஆனால் உண்மையை சொல்லாமல் என்கிட்ட மறைச்சிட்டீங்க. அது எனக்கு ரொம்பவே சங்கட்டமாக போயிடுச்சு அப்படின்றாங்க ஐஸ்வர்யா. இல்ல அது வந்துன்றாங்க இது எல்லாமே சித்துவும் ஆன்ட்டியும் தான் வாங்கியிருக்காங்க. அதை முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்கலாம். நீங்கள் தான் வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஆசைகளை வளர்த்துக்கிட்டேன் நான் அப்படின்ட்டாங்க. எனக்காக நீங்கள் ஒரு புடவை வாங்கி கொடுத்தா கூட அது எனக்கு சந்தோஷம் தான்றாங்க ஐஸ்வர்யா. நீ கஷ்டப்படுவேன் தான் நான் சொல்லலை. ஆனால் உண்மையிலே நீ இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லியிருப்பேன்றாங்க. இப்போ என்ன உனக்கு கடைக்கு கொண்டு போன அவ்வளோதானே, பா போகலாம் அப்படின்ட்டாங்க. மாமா எங்கே மாமா சொல்கிறேன்ல, பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு நேராக பார்த்தீங்கன்னா கடைக்கு போகிறாங்க. மாமா என்ன மாமா இங்கன்றாங்க. இங்கே வா துணி கடைக்கு போகலாம் அப்படின்ட்டாங்க. மாமா அங்கே ஒரு பொட்டி கடை இருக்கு பாருங்கன்ட்டு அங்கே ஒரு சாரீ எடுத்து கொடுக்குறாங்க. இந்த சாரீ நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கு மாமான்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமான்றாங்க. இருக்கட்டும் பரவாயில்ல ஐஸ்வர்யான்றாங்க. ஐஸ்வர்யாவுக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா சேது ஆசையாக புடவை வாங்கி கொடுத்தது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு அவங்களுக்கு. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.